வித்தியாசங்களை உருவாகக்கூடிய வாரம். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதாங்க மனசுல நிம்மதி வரும். அப்பா ஆண்டவா போதும்டா, இதுக்கு மேல எங்களை சோதிக்காத அப்படின்னு கடவுளுக்கே ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியதா இருக்கும். ஏதாவது வேணும்னு கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருப்போம். அப்பா எதுவுமே வேண்டாம், எனக்கு நிம்மதியை கொடுத்துரு அப்படின்னு இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொள்ளக்கூடிய வாரம். நல்ல ரெஸ்ட் எடுங்க, நல்ல ஓய்வு எடுங்க. இந்த வாரத்துல எதை பத்தி சிந்திக்காதீங்க, எல்லாம் ஹாப்பியா இருக்கும். இப்ப நீங்க கொடுக்குற ஒரு ரெஸ்ட், உங்க மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க, உங்க உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. அந்த ரெஸ்ட் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை மீனத்துக்கு வருங்காலத்துல கொடுக்க போகுதுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரக வழிபாடு செய்யுங்க. நவக்கிரகங்களை தினசரி சுத்தி வந்தாலும் சரிதான், இல்ல வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமையில சுத்தி வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு உண்டாகும். நவக்கிரக வழிபாடு செய்யும் போது 9 கோள்களும் இந்த மீனத்திற்கு கட்டுப்படும்.